Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear ladies, நாங்கள் ஜூம் கிளாஸில் பார்த்த லெசனை இப்போ தைக்கிற வீடியோ இது. நெக்ட ஃபேஸிங் கட் பண்ணுற எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து அதில் நெக்கை ட்ரா பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 inches திருப்ப ட்ரா பண்ணுறேன். அந்த 1 inchோட ஸ்விங் அலவன்ஸையும் அதிலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பேக் பீஸையும் கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் இப்போ பேக் பீஸையும் திருப்ப அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு 1 inches மார்க் கொடுத்து தையல் அளவையும் கொடுத்து வெட்டிக்கொள்கிறோம். ரெண்டு பீஸையும் வெட்டியாச்சு. பிறகு வெட்டின பிறகு பேப்பர் ஸ்டிப் வைத்து அயன் பண்ணி எடுக்கணும். அந்த அயன் பண்ண பிறகு திருப்ப அதை சுற்றி வர தையல் அளவு வச்சதை மடித்து தைக்கணும். சுற்றி வர ரெண்டு ஃபேஸிங் பீஸையும் தைத்துட்டு இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ்க்கு இந்த ஃபேஸிங்கை வச்சு எப்படி தைப்போம்னு பார்ப்போம். இது மேலால் வைத்து பின் பண்ணிக்கொள்ளணும். பின் பண்ணின பிறகு ஃபுட்டினுடைய அகலம், தையல் மெஷினுடைய ஃபுட்டிக்கிற அகலத்தில் அதை சுற்றி வர தைத்து கொள்ளணும். தைத்த பிறகு கட் மார்க் கொடுத்து அதை திருப்பிக் கொள்ளணும். திருப்பிட்டு கொஞ்சம் நீட் பண்ணினா சரி. இதே மாதிரி மற்ற கலத்து துண்டை தைத்து எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு மேலால் ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போயிட்டு இன்னமுமே பார்க்க கொஞ்சம் நீட்டாகிக்கும். அதுக்கு மேலால் ஒரு தையல் போட்டுக்கொண்டா இப்போ இதையும் தைத்து கொள்ளணும்.
அதே மாதிரியே இப்போ ரெண்டையுமே தைச்சிட்டேன். இப்போ 2 தச்ச துண்டையும் வந்து ஷோல்டரை எப்படி மூட்டுறேன்னு பார்ப்போம். ஷோல்டர் மூட்டை போக்கில் இது ரெண்டையுமே ஒன்றுக்கா வைத்தும் தைக்கலும். அப்படி இல்லாட்டி இப்படி முன்னுக்கு இருக்கிற ஃபேஸிங் பீஸ் எடுத்து பின்னுக்கோட மடித்து அப்படி வச்சு ஷோல்டரை அட்டாச் பண்ணி தைச்சிக்கொள்ளலும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தைத்து கொள்ள வேண்டும். முன்களத்தினுடைய ஃபேஸிங் எடுத்து பின் களத்தினுடைய ஃபேஸிங்கோட மடித்து உண்டாக வைத்து தைத்து கொள்வது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மூட்டின பிறகு இந்த மாதிரி இருக்கும். தையல் வந்து காட்டாது ஃபேஸிங்க்கு வெளியே அப்படி தைக்கிறதால. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷாக தைச்சிக்கொள்ளலும். ஷோல்டர் மூட்டின பிறகு இப்போ நாங்கள் வந்து ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸ்லீவ் தைக்கிறதுக்கு ஸ்லீவினுடைய ஹெம் எப்படி மடித்து தைக்கிறேன்னு பார்ப்போம். அந்த 2 ஸ்லீவோட ஹெம்மையும் மடித்து தைச்சிக்கொள்வோம். தையல் அளவு கொடுத்திருக்கிற அப்படி வச்சு நேராக தைத்து வாட்டியை தைத்தாச்சு. இப்படி வந்து அதை மூட்டி தைக்கிறேன்றதை பார்ப்போம். மேலால் பின் பண்ணி கொள்ளணும். பின் பண்ணிவிட்டு அதை அந்த பின் பண்ணின அந்த ஆர்ம் ரவுண்ட் அப்படியே தைத்து எடுத்துக்கொள்ளணும். தைக்க போக்கில் தையல் அளவு எவ்வளவு நாங்கள் கொடுத்திருக்கிறோமோ அதுக்கு மாதிரி தைச்சிக்கொள்ளணும்.
சரி, இப்போ அதை மூட்டியாச்சு. அதே மாதிரியே அந்த ஸ்லீவை மாதிரியே அடுத்த பக்கம் ஸ்லீவையும் தைத்துக்கொள்ளணும். இப்போ 2 பக்கம் ஸ்லீவையும் தைத்துட்டேன். தைத்த பிறகு மறுபக்கம் பரட்டி இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் சைடு தைச்சிக்கொள்ள. இப்போ சைடு தைக்கணும். சைடு டாப்ட ஓரம் எவ்வளோ நாங்கள் ஓப்பன் சைடு வைக்கிறோம் அப்படின்ற அளவு மார்க் பண்ணிவிட்டு சைடு தைச்சிக்கொள்ளணும். அப்படியே தைத்து கொண்டு போக்கிற அந்த கட் மார்க்ஸ் நான் கொடுத்திக்கணும், எவ்வளோ எங்களுக்கு நிப்பாட்டுறோம் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் கிட்ட வச்சு தையலை நிப்பாட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி இப்போ மறுபக்கத்தையும் அதே மாதிரியே தைத்து எடுத்துக்கொள்ளணும். சைடு ரெண்டையும் தைச்சாச்சு. இப்போ ஓப்பனிங் ஷல்வார் ஓப்பனிங் எப்படி தைக்கணும்னு பார்ப்போம். இப்போ ஒரு சைடு எடுத்து இப்போ நாங்கள் எவ்வளவு தையல் அளவு கொடுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு மடிச்சிக்கொள்ளணும். அதுக்கு விட கூடிய மடித்தா கொஞ்சம் நேராக உடுக்க போக்குள்ள கொஞ்சம் பிறண்ட மாதிரி அப்படி டிஃப்ரெண்ட் காட்டும். ஸோ எவ்வளோ தையல் கொடுத்தி அந்த தையல் அளவை மடித்து அப்படி பின் பண்ணிவிட்டு அதை தைச்சிக்கொள்ளணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பின் பண்ணி வச்சுக்கி பின் பண்ணினதை இப்போ தைப்பேன். கொஞ்சம் ஃபேப்ரிக் அந்த தையல் அளவுலேருந்து கொஞ்சம் அங்கிட்ட ஆவினாலும் ஃபேப்ரிக் கொஞ்சம் சுருங்கி ஆகிட நீட்னஸ் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்படி ஓப்பனிங் ஒன்று தைக்க போக்கில் பின் பண்ணிவிட்டு அதை நீட்டாக வச்சு தைக்கிறது நல்லா. கடைசி அந்த துண்டில் வச்சு அந்த சைடு ஓப்பனிங்க்கு ஃபுட்டில் ஊசியை கீழே இறக்கிட்டு அதை திருப்பி தைத்து கொள்ளணும். அந்த பாக்ஸ் ஷேப்ஸ் மாதிரி வரும். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு வாங்கிட்டு அதுக்கு போகிற இந்த சைடுக்கு நேராக திருப்பின போகிறோம். திருப்பி மறுபடியும் ஊசை கீழே இறக்கி திருப்பி நேர பக்கமாக திருப்பிட்டு அங்கிட்ட இருந்து தைக்கணும்.
இப்போ நாங்கள் ஒரு சைடில் ஷல்வர் டாப் ஓப்பனிங் தைச்சாச்சு. இதே மாதிரி மற்ற பக்கமும் தைத்து எடுத்துக்கொள்ளணும். தைத்த பிறகு பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் நேராக இருக்கும். இந்த மாதிரி தைச்சிக்கொள்ளணும். இப்போ மறுபக்கத்தையும் தைப்போம். இப்போ 2 பக்கத்தையுமே தைத்து எடுத்துட்டேன். ஹெம்மை தைக்கிறது பார்ப்போம். ஹெம்முக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்திக்கிறோமோ அதை மடித்துட்டு தைத்துக்கொள்ளணும். இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போ பின்னு கேட்குற ஷல்வர் டாப் லென்த்தும் பேக் பீஸ் டேம் ஃப்ரண்ட் பீசஸ் டேம் ஹெம்மை மடித்து தைக்க போக்கல நேராக இருக்கணும். ஒன்று மேடு ஒன்று பள்ளமாக இருக்கக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு தைங்க. ஷல்வர் டாப் கட்டிங் வீடியோ போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு. இது தைக்கிறது சம்மந்தமான வீடியோ, தைக்கிறது மட்டும். ஸோ இந்த தைக்கிற வீடியோ பார்த்தவங்க வெட்டுறது எப்படின்றத டீட்டெயில்ஸோடு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பாருங்கள். நான் ஃப்ரீ கிளாஸஸ் செஞ்சு கொண்டு வரேன். லேடிஸ் ஒன்லி. என்னுடைய குரூப்புக்கு இணைய விரும்புகிறவங்க என்னைய கான்டெக்ட் பண்ணிக்குவேன். நான் திரையில் இந்த நம்பரை போடுறேன். பெண்கள் மட்டும் இந்த கிளாஸில் ஜாயிண்டாகவே படிக்கிறேன். வீட்டில் இருந்தபடி ஒரு ஹெல்ப்பாக தைக்கிறதுக்கு விரும்புகிறவங்களுக்கு வெறுமனே வீடியோஸ் பார்த்து பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். அதுக்காண்டி ஜூமில் ஃப்ரீ கிளாஸஸும் செய்கிறேன். ஸோ அதில் என்ன ட்ரெஸ்ஸை நான் தைக்கிறேனோ அதை பற்றியான கிளாஸை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் யூடியூப்பில் போடுறேன். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கும். தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிளாஸஸை எடுத்துக்கொள்ளலாம். வேறு ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸும் செய்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க சட்டில் பெண்கள் மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸ்க்கு. அது ஜூம் வழியாகவும் டிரெக்டாகவும் நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெம் ரெண்டையும் நாங்கள் இந்த ஷல்வர் டாப்பில் தைச்சிட்டேன். இப்போ ஃபினிஷிங் எப்படின்னு பார்ப்போம். தைச்ச பிறகு இதை நான் ஒரு டம்மிக்கு போட்டு பார்ப்போம் இந்த ட்ரெஸ் எப்படிக்கேண்டு. ஸோ லேடிஸ் வீட்டிலிருந்து ஒரு இலவசமாக தையல் கிளாஸ் ஒன்றில் நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த கிளாஸஸ்க்கு வீடியோஸ் போடுறே மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கிளாஸுக்கு உங்களுக்கு ஜாயிண்ட் விருப்பமாக இருந்தால் என்னையை கான்டெக்ட் பண்ணி என்னுடைய இந்த கிளாஸுக்கு ஜாயிண்ட் ஆகுங்க. மற்றது ப்ரொஃபஷ்னல் கிளாஸஸ்க்கும் விரும்புகிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் லெவலில் நான் இதை செஞ்சு கொண்டு போகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் அகாடமி. என்னுடைய அகாடமியின் பெயர் ஸ்கில் ஆர்ட் அகாடமி, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். மற்றது ஏஎஸ் ஸ்விங் ஹார்ட் என்றது என்னுடைய யூடியூப் சேனல். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.